தமிழக அமைச்சர்கள் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் அதிமுக அம்மா கட்சியின் தினகரன் ஆலோசனை நடத்தி வருகிறார். சென்னை அடையாறில் உள்ள தினகரன் இல்லத்தில் நடைபெற்று வரும் இந்த ஆலோசனை குறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கரன். பாஸ்கர், எந்தெந்த அமைச்சர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்று இருக்கிறாங்க? தினகரன் எதுக்காக தற்போது ஆலோசனை கூட்டத்தை நடத்தி வரார்? அடையாறில் இருக்கக்கூடிய தினகரனுடைய இல்லத்தில் 11 மணி முதல் இந்த ஆலோசனை கூட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி, செங்கோட்டையன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கின்றனர். மக்களவை துணை சபாநாயகரான தம்பித்துரையும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். ஆலோசனை கூட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தங்கமணி, வேலுமணி, திண்டுக்கல் சீனிவாசன், செங்கோட்டையன் உள்ளிட்ட முக்கியமான அமைச்சர்கள் கலந்து கொண்டிருப்பதால் இந்த கூட்டமானது முக்கியத்துவம் பெற்ற கூட்டமாகவே பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த 7ஆம் தேதி சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருடைய இல்லத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினார்கள். அப்போது பல்வேறு விதமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது. மீண்டும் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் திங்கட்கிழமை மீண்டும் வருமான வரித்துறை முன்பு ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த தொடர் நடவடிக்கை குறித்து அடுத்த கட்ட முடிவுகள் எடுப்பது குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டு வருவதாகவே தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. விஜயபாஸ்கர் விவகாரம் தொடர்பாக நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டம் முக்கியத்துவமான கூட்டமாகவே கருதப்படுகிறது. பாஸ்கர், இந்த நிலைமையில அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு வருமானத்துறை மீண்டும் நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறாங்களே, அது பத்தியும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்குதா? அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், தங்கமணி, வேலுமணி, நிலோஃபர் கவில் உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்கள், அதே போல மக்களவை துணை சபாநாயகர் தம்பித்துரை, தளவாய் சுந்தரம் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் விஜயபாஸ்கர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. காலை 11 மணி முதல் ஆலோசனை கூட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அமைச்சர்கள் தொடர்ந்து தினகரனுடைய இல்லத்துக்கு வருகை தந்த வண்ணம் இருக்கின்றனர். சில அமைச்சர்கள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு வெளியே செல்லக்கூடிய காட்சியிலும் இங்கே பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக பார்க்க வேண்டும் என்றால் மீண்டும் திங்கட்கிழமை விஜயபாஸ்கர் வருமான வரித்துறை முன்பு ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சம்மன் அனுப்பியுள்ள நிலையில் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்கலாம், குறிப்பாக விஜயபாஸ்கர் அமைச்சரவையிலிருந்து தொடர்ந்து நீடிப்பது குறித்து என்ன மாதிரி முடிவுகளை எடுக்கலாம் அல்லது வேண்டாமா என்பது குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டு வருவதாகவே தமிழுக்கு தகவல் கிடைக்கப்படுகிறது. ஆலோசனையுடைய கூட்டத்தினுடைய முடிவில் தான் அனைத்து விதமான தகவல்களும் கிடைக்கப்பெறும். தொடர்ந்து ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. பாஸ்கர், இந்த ஆலோசனைக்கு பின்னர் அமைச்சரவை பட்டியல் மாற்றம் இருக்கிறதா, வாய்ப்பு இருக்கிறதா கூறப்படுகிறது. இது பத்தின தகவல் இருக்கா? விஜயபாஸ்கருடைய இல்லத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்திய போது அப்போது கைப்பற்றப்பட்ட ஆவணத்தில் பல அமைச்சருடைய பெயர்கள் கொண்ட அந்த முக்கியமான ஆவணங்கள் கிடைக்கப்பட்டது. அந்த ஆவணங்களை மையப்படுத்தி பார்க்கும்போது இந்த கூட்டத்தின் அடிப்படையிலும் ஆலோசனை கூட்டத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது அமைச்சரவையில் மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. ஆனால் இது அனைத்து விதமான முடிவுகளையும் அம்மா கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் தினகரன் அவர்தான் முடிவு செய்வார். அதற்கான ஆலோசனை கூட்டமாகவே இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. அமைச்சரவையில் மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா என்பது குறித்து அதற்கான தேவைகள் உள்ளதா என்பது குறித்து வருமான வரித்துறையினுடைய அந்த சோதனையும் தொடர் நடவடிக்கைகளை கட்சி எப்படி அணுக உள்ளது என்பது குறித்து அனைத்து விதமான அம்சங்களையும் தீவிரமாக ஆலோசித்து அதன் அடிப்படையிலேயே முடிவுகள் எடுப்பார்கள். அதன் அடிப்படையில் தான் அமைச்சரவையில் மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அவரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. இருந்தபோதும் முக்கிய அமைச்சரோடு முக்கிய நிர்வாகிகளோடு ஆலோசனை கூட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதன் முடிவில் எடுக்கப்படும் முடிவின் அடிப்படையில் தான் அமைச்சரவை பட்டியலில் மாற்றம் இருக்கிறது. விஜயபாஸ்கர் தொடர்ந்து அமைச்சராக நீடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதா என்பது குறித்து அனைத்து விதமான கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும். இந்த நிலையில தான் திங்கட்கிழமை மீண்டும் விஜயபாஸ்கர் வருமான வரித்துறை சோதனைக்கு முன்பு வருமான சோதனையை தொடர்ந்து அந்த சம்மன் அனுப்பப்பட்டதற்கு தொடர்ந்து அவர் திங்கட்கிழமை ஆஜராகி மீண்டும் விளக்கம் அளிக்க உள்ளார். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஆலோசனை கூட்டம் முக்கியத்துவமான கூட்டமாகவே கருதப்படுகிறது.